ஹலோ தமிழ் மக்கா, நான் உங்க அபிஷேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்ன இந்த எக்ஸிட் போல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல்னா என்னது? இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து ரியல் போல் ரிசல்ட்டை வந்து பாதிக்குமா? சரி, நம்ம முதல்ல எக்ஸிட் போல்னா என்னங்கிறத பார்ப்போம். எக்ஸிட் போல்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது நம்ம மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொருத்தரவே ஓட்டு போட்டுட்டு நம்ம வெளியே வரும்போது அவங்ககிட்ட சில பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ் எல்லாமே கேள்வி கேட்பாங்க. அண்ணா, அக்கா, தம்பி, அம்மா, நீங்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை அவங்க முன்வைப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோங்க, நாங்க இந்த மாதிரி கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது 100% ட்ரூவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 100% ட்ரூவா இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததே கிடையாது. 50-50 தான் சான்ஸ். எல்லாருமே தாங்க பிடிச்ச கட்சியோ இல்ல நம்ம ஓட்டு போட்ட கட்சியோ யாருமே வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. சோ அதுதான் இந்த எக்ஸிட் போல். வெளியேறும் மக்களிடம் இந்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கிறது கேட்டு தெரிஞ்சதுதான் இந்த எக்ஸிட் போல். சோ இது நம்ம பத்தி, இந்த எக்ஸிட் போலை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். எக்ஸிட் போல்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த மாற்றமே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதே மாதிரி 2020 பீகார் எலெக்ஷன்ல அதே இந்திய கூட்டணி படு கேவலமா ஒரு தோல்வியை தழுவினாங்க. சோ எக்ஸிட் போல் வந்து இங்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே போல வெஸ்ட் பெங்கால்ல அசம்பிளி எலெக்ஷன்ல 2021 டிஎம்சி எதிராக பிஜேபி வந்து மிகப்பெரிய ஃபைட் கொடுக்கும், டஃப் கொடுக்கும், ஏன் வின் கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய அவங்க நரேஷனை செட் பண்ணாங்க. பட் வந்து சாரி, 2021 வெஸ்ட் பெங்கால்ல அசம்பிளி எலெக்ஷன்ல பிஜேபி வந்து மிக பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நரேட்டிவ பிஜேபி செட் பண்ணாங்க. எக்ஸிட் போல்லையும் அவங்க அதை காட்டினாங்க. பட் வந்து ரியல் ரிசல்ட்ல வந்து அவங்க வந்து வரலாறு காணாத தோல்வி அடைஞ்சாங்க. சோ இதுதான் எக்ஸிட் போலுக்கும் ரியலுக்கும் உள்ள வித்தியாசம். ரியல் வந்து ரியல் தாங்க. அதனால எல்லாரும் எக்ஸிட் போல் வரட்டும், எக்ஸிட் போல்ல எல்லாமே தெரிஞ்சிரும் தெரியும். ஆனா எவ்வளவு என்ன தெரியும்னா கிட்டத்தட்ட ஒரு 30% தான் எக்ஸிட் போல்ல நம்மளால கணிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸிட் போல் வந்து நம்மளுக்கு எக்ஸிட் போல் வந்து எப்பவுமே எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாளே வெளியிட்டுருவாங்க. இப்ப எதுக்கு இன்னும் வெளியிடலைன்னா, எக்ஸிட் போல் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இன்னும் எலெக்ஷன் முடியல. முதல் கட்ட எலெக்ஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. 2ஆம் கட்டம் வந்து 29 தான் முடிவடையுது. 29 ஈவினிங் 6 மணிக்கு மேலதான் நம்மளுக்கு எக்ஸிட் போல், அதாவது இந்த மொத்த யூடியூபர்ஸ் அண்ட் இந்த மீடியாவும் சேர்ந்து ஒரு எக்ஸிட் போல் எடுப்பாங்கல்ல, அந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 29 6 மணிக்கு மேல அவங்க எல்லாரும் வெளியிடுவாங்க. அதை பார்த்து நீங்க யாரும் எதுவும் பெருசா நினைச்சுக்கிற வேண்டாம். அது வந்து 30% தான் உங்களுக்கு உண்மையை கொடுக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த எல்லா எலெக்ஷனுமே அப்படித்தான் இருக்கு. எக்ஸிட் போல் வந்து 100% இது வரைக்கும் எந்த இதுலயுமே சாத்தியமானதே கிடையாது. சோ நீங்க அதை பத்தி பெருசா மன வருத்தத்துக்கு உள்ளாயிராங்க. 4ஆம் வரைக்கும் வெயிட் பண்ணி ரியல் ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கட்சியோ நீங்க இது ஆதரிக்கலாம், தெரிவிக்கலாம், என்னாலும் பண்ணலாம். நீங்க வந்து 4ஆம் வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம். See you tomorrow.